கடந்த 40 வருஷத்தில் 500க்கும் மேற்பட்ட இளம் பெண்களோட உடல்கள் கோயிலுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்கள் ஆல்ரெடி அபியூஸ் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவங்களோட கழுத்தில் தாலி கட்டி கோயிலுக்குள்ளே புதைச்சிருக்காங்க. இப்போ அதுக்கான மர்மங்கள் எல்லாமே வெளியாகி கொண்டே இருக்கு. அந்த மர்மங்களை பற்றி தான் ரொம்ப அதிர்ச்சியான உண்மைகளை பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது உங்கள் உடம்பை சிலுத்து விடும். கடைசி வரைக்கும் பாருங்க. இது கேரளா எல்லையில் கர்நாடகாவில் தர்மசாலா அப்படிங்கிற மஞ்சுநாத் சாமி இருக்கும் கோவில் இருக்கிறது. அந்த கோவில் ஒரு பிரம்மாண்டமான மக்கள் அதிகமாக வழிபடும் கோவிலாக பார்க்கப்படுகிறது. அந்த கோயில்ல 14 வருடம் பணிபுரிந்த ஒரு தலித் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வித் எலும்பு கூடுகளோட. அதாவது அந்த கோயிலில் நான் 14 வருஷமாக 1997 இருந்து 2014 வரைக்கும் பணிபுரிந்திருக்கேன். என் கையாலே 100க்கும் மேற்பட்ட பெண்களை அவங்களோட உடல்கள் ட்ரெஸ்ஸு கிழிந்து அவங்கள நான் புதைச்சிருக்கேன். கோயிலுக்கு பின்னாடி நான் புதைச்சிருக்கேன். அவங்கள புதைக்கும் போது பல பெண்கள் ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடலில் நிறைய இடத்துல காயங்கள் இருக்குது. செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அதையும் தாண்டி அந்த பெண்களோட உடல்களில் தாலி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மைகள் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குள்ளுமே இருக்கும் கேள்வி காவல் அதிகாரிகளும் அந்த பெண்ணை பார்த்து கேட்டுருக்காங்க. 2014 வரைக்கும் தான் இருந்தீங்க, அதுக்கு மேலே அந்த கோயிலில் ஏன் நீங்கள் பணிபுரியல அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு 2014ஆம் ஆண்டு ஏன் சொந்தக்கார பெண்ணுக்கு ஏன் நெருங்கிய பெண்ணுக்கே அந்த ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே இருக்க ஒரு பெரிய ஆள் அந்த ஒரு சம்பவத்தை என் நெருங்கிய பெண்ணுக்கே நடத்த பிளான் பண்ணாங்க. அதனால் அந்த மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்துக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ இந்த ஒரு விஷயத்தை இன்னுமே ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக பெங்களூரில் இருக்க ஒரு பேராசிரியர் சுஜாதா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2003 என்னோட பொண்ணு அந்த கோயிலுக்கு டூரிஸ்ட்டுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு மீண்டும் வரல. 3 நாள் ஆச்சு. எனக்கு பயம் விட்டது. நான் அந்த கோயிலில் விசாரிக்க போனேன். ஆனால் அந்த இடத்துல யாருமே அதுக்கான பதிலை யாருமே சொல்லலை. ஸோ நைட்டு விடிய விசாரித்தேன். நைட்டு ஒரு 12-1 மணி இருக்கும். அப்போ வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டு ஒரு 5 பேர் என்னை இந்த இடத்த விட்டு போக சொல்லி மிரட்டினாங்க. நான் போக மாட்டேன்னு சொன்னேன். திடீர்னு ஒரு கட்டையால் என் மண்டையை அடித்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல. ஒரு கண் முழிச்சு பார்க்கும்போது நான் கோமாவில் இருந்திருக்கேன். 3 மாதம் கழிஞ்சிருக்கு. நான் பெங்களூரில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கோயில் பக்கமே நான் போகல. என்னோட பெண்ணோட உடலும் அந்த கோயிலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என் பொண்ணுக்கும் 17 வயசு தான் காணாமல் போச்சு. ஸோ அப்படிங்கிற விஷயத்த சுஜாதா சொல்லியிருக்காங்க. 17 வயது பெண்களை டார்கெட் பண்ணி அந்த கோயிலில் அப்யூஸ் பண்ணி கொன்று புதைச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பெண்களோட கழுத்துலையும் தாலி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ தான் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 1985 மார்க் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலில் 400க்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ காவல் அதிகாரிகள் இந்த ஒரு உண்மைகளை சொன்னால் அந்த மர்ம நபரை கூப்பிட்டு எந்தெந்த இடத்த புதைச்சிங்க அப்படிங்கிற விஷயத்த தோண்டி எடுக்க போகிறாங்க. பிணத்தை தோண்டி எடுப்பதற்கான ப்ரொசீஜர் ஆரம்பிக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. பிணத்தை கண்டுபிடிக்கும் போது அடுத்தடுத்த உண்மைகளும் வெளியாக போகிறது. இந்த ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் பதற வைத்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்த மர்மங்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஃபாலோ பண்ணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 40 வருஷத்தில் 500க்கும் மேற்பட்ட இளம் பெண்களோட உடல்கள் கோயிலுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்கள் ஆல்ரெடி அப்யூஸ் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவங்களோட கழுத்தில் தாலி கட்டி கோயிலுக்குள்ளே புதைச்சிருக்காங்க. இப்போ அதுக்கான மர்மங்கள் எல்லாமே வெளியாகி கொண்டே இருக்குது. அந்த மர்மங்களை பற்றி தான் ரொம்ப அதிர்ச்சியான உண்மைகளை பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது உங்கள் உடம்பை சிலுத்து விடும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கேரளா எல்லையில் கர்நாடகாவில் தர்மசாலா அப்படிங்கிற மஞ்சுநாத் சாமி இருக்கும் கோவில் இருக்கிறது. அந்த கோவில் ஒரு பிரம்மாண்டமான மக்கள் அதிகமாக வழிபடும் கோவிலாக பார்க்கப்படுகிறது. அந்த கோயிலில் 14 வருடம் பணிபுரிந்த ஒரு தலித் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி
காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க வித் எலும்புக்கூடுகளோட. அதாவது அந்த கோயிலில் நான் 14 வருஷமாக 1997 இருந்து 2014 வரைக்கும் பணிபுரிந்திருக்கேன். என் கையாலே 100க்கும் மேற்பட்ட பெண்களை அவங்களோட உடல்கள் ஜஸ்ட் கிழிந்து அவங்கள நான் புதைச்சிருக்கேன். கோயிலுக்கு பின்னாடி நான் புதைச்சிருக்கேன். அவங்கள புதைக்கும் போது பல பெண்கள் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடலில் வந்து நிறைய இடத்துல வந்து காயங்கள் இருக்குது. செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணதற்கான ஆதாரங்கள் வந்து இருக்குது. அதையும் தாண்டி அந்த பெண்களோட உடல்களில் தாலி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மைகள் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குள்ளுமே இருக்கும் கேள்வியை வந்து காவல் அதிகாரிகளும் அந்த பெண்ணை பார்த்து கேட்டிருக்காங்க. 2014 வரைக்கும் தான் இருந்தீங்க, அதுக்கு மேலே அந்த கோயிலில் ஏன் நீங்கள் பணிபுரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 2014ஆம் ஆண்டு ஏன் சொந்தக்கார பெண்ணுக்கே ஏன் நெருங்கிய பெண்ணுக்கே வந்து அந்த ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே இருக்க ஒரு பெரிய ஆள் வந்து அந்த ஒரு சம்பவத்தை என் நெருங்கிய பெண்ணுக்கே வந்து நடத்த பிளான் பண்ணாங்க. அதனால் அந்த மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்துக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தை இன்னுமே இந்த ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக பெங்களூரில் இருக்க ஒரு பேராசிரியர் சுஜாதா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2003 என்னோட பொண்ணு அந்த கோயிலுக்கு வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. போயிட்டு மீண்டும் வந்து வரல. 3 நாள் ஆச்சு. எனக்கு வந்து பயம் வந்து விட்டது. நான் வந்து அந்த கோயிலில் வந்து விசாரிக்க போனேன். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து யாருமே வந்து அதுக்கான பதிலை வந்து யாருமே சொல்லலை. ஸோ நைட்டு விடிய விசாரித்தேன். நைட்டு ஒரு 12-1 மணி வந்து இருக்கும். அப்போ வந்து வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டு ஒரு 5 பேர் வந்து என்னை வந்து இந்த இடத்த விட்டு போக சொல்லி மிரட்டினாங்க. நான் போக மாட்டேன்னு சொன்னேன். திடீர்னு ஒரு கட்டையால் என் மண்டையை வந்து அடித்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல. ஒரு கண் முழிச்சு பார்க்கும்போது வந்து நான் கோமாவில் இருந்திருக்கேன். 3 மாதம் வந்து கழிஞ்சிருக்கு. நான் பெங்களூரில் வந்து இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கோயில் பக்கமே நான் போகல. பெண்ணோட உடலும் வந்து அந்த கோயிலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என் பொண்ணுக்கும் வந்து 17 வயசு தான் வந்து காணாமல் போச்சு. ஸோ அப்படிங்கிற விஷயத்த வந்து சுஜாதா வந்து சொல்லியிருக்காங்க. 17 வயது பெண்களை டார்கெட் பண்ணி அந்த கோயிலில் வந்து அப்யூஸ் பண்ணி கொன்று புதைச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பெண்களோட கழுத்துலையும் வந்து தாலி வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ தான் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 1985 மார்க் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலில் 400க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ காவல் அதிகாரிகள் வந்து இந்த ஒரு உண்மைகளை சொன்னால் அந்த மர்ம நபரை கூப்பிட்டு வந்து எந்தெந்த இடத்த புதைச்சிங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தோண்டி எடுக்க போகிறாங்க. பிணத்தை தோண்டி எடுப்பதற்கான ப்ரொசீஜரை வந்து ஆரம்பிக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. பிணத்தை கண்டுபிடிக்கும் போது அடுத்தடுத்த உண்மைகளும் வெளியாக போகிறது. இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியா முழுவதும் பதற வைத்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்த மர்மங்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஃபாலோ பண்ணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.